ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் ஆஃப் டே 2. ஆயில் ஸ்கின்னை பற்றி பார்க்கலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ஏஜிங் இருக்காது, ரிங்கிள்ஸ் வராது. இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருந்தாலுமே, செகண்டு பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ மேக்கப் போட்டாலுமே மேக்கப் வந்து கலைஞ்சிரும். ஆயிலை வந்து செக்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்ம என்ன மேக்கப் போட்டாலும் நிற்காது, வேர்வை வந்துட்டு மேக்கப் கலைஞ்சிரும். இதனால் வந்து நம்ம வந்து நேச்சுரலாக வீட்டில் இருக்கிறதே வச்சு நம்ம ஸ்கின்னை வந்து எப்படி பார்த்துக்கலான்றதை வச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டாவே உங்கள் ஸ்கின்னை வந்து ஓரளவுக்கு நம்ம ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் பேக் போட்டுட்டு உங்கள் ஸ்கின்னை கவனிச்சுக்கிட்டாலே உங்கள் பொலிவான முகம் வெளியே தெரியப்படும். நெக்ஸ்ட்டு வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து ஆயில் அப்ளை பண்ணுறது, இந்த விஷயம்லாம் நம்ம பண்ணோன்னா பிம்பிள்ஸு பயங்கரமாக செக்ரீஷன் அதிகமாக ஆக்கி விட்டுரும். தயவு செஞ்சு ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க ஆயில் அப்ளை பண்ணாதீங்க ஃபேஸ்க்கு. ஆயில் மசாஜ் கொடுக்காதீங்க. அப்படியே உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா ஆலோவேரா ஜெல்லை வச்சு ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அரிசி கல்லுன கஞ்சியை வச்சு ஃப்ரீஸ் பண்ணி அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதெல்லாம் பண்ணவே நம்ம ஃபேஸ்க்கு ஒரு டோனர் மாதிரி எஃபெக்டிவ் கொடுத்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க வருத்தப்படாதீங்க. ஸ்கின்னை நல்லா டேக் கேர் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட்டை நீங்கள் பாருங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி